ஹாய் எவ்ரிபடி. ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து காட்டணும். நம்ம சேனலோடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் ப்ளே பட்டன், சில்வர் ப்ளே பட்டன். ஸோ நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணதுனால யூடியூப் தரப்புலேருந்து நம்மளுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதோட 3 வருஷம் ஆயிடுச்சு. இதே நவம்பர் மாதம் தான் 2021 நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம சேனலோடைய growth வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி growthலாம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப கிராஜுவலான growth தான். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்னன்னா, என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன் யூடியூப் கிடையாது. என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன் வேற. பட் அட் த சேம் டைம் நான் யூடியூப்பே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணதோடைய நோக்கமே எனக்கு தெரிஞ்சது, நான் தெரிஞ்சுக்கிறது மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சி தான் இந்த சேனல்லையே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு வந்து நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நான் அந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, ஸோ நம்ம சேனலில் பெருசாக growth இல்லை, இதுக்கப்புறமும் இந்த சேனலை கண்டினியூ பண்ணணுமான்னு தோணுச்சு. ஏன்னா பெருசாக growth இல்லை, நம்ம எவ்வளோ டைம் போட்டு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எதுக்கு நம்ம வந்து சேனலை கண்டினியூ பண்ணணுன்ற மாதிரி தோணுச்சு. பட் அட் த சேம் டைம் வேற ஒரு தாட், நம்ம எவ்வளோ தூரம் வந்து பாதி தூரம் நீந்தி வந்துட்டோம், இப்போ திடீர்னு நம்ம ஸ்டாப் பண்ணா எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு நம்ம நீந்தி வந்ததுக்கெல்லாம் வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடுமே அப்படியும் வந்து தோணுச்சு. சரி, ஓகே, நம்ம ஸ்லோவா நீந்துருமோ ஸ்பீடா நீந்துருமோ, சரி நீந்திக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு கண்டினியூஸா வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்பப்போ வீடியோஸ்ல சும்மா வீடியோஸ் போடுறதுக்கு பதிலாக அப்பப்போ சில வீடியோஸ்ல அப்கிரேட் பண்ணிப்பேன். ஸோ வீடியோ எடிட் பண்றது, சில விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொண்டு வர்றது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் இன்னொரு ஒரு மாற்றம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் கழிச்சு நான் இந்தியாவிலேருந்து மெக்சிகோவுக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ மெக்சிகோவுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். நம்ம சேனல்ல வெறும் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் மட்டும் தானே போடுறோம், ஏன் மெக்சிகோ பத்தி வீலாகும் போடலாம்லன்னு நினைச்சு வீலாகும் போட ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்சுவலா என்னாச்சுன்னா, நம்ம சேனல்ல நான் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டும் போட ஆரம்பிச்சேன், மெக்சிகோ பத்தி வீலாகும் போட ஆரம்பிச்சேன். லிட்ரலா யூடியூப் அல்காரிதம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலா தெர் ஆர் லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்குன்னு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டை விரும்பி பார்க்குற சில ஆடியன்ஸ் இருப்பாங்க, வீலாக் கண்டென்ட்டை விரும்பி பார்க்குற சில ஆடியன்ஸ் இருப்பாங்க, என்டர்டைன்மெண்ட்டை விரும்பி பார்க்குற சில ஆடியன்ஸ் இருப்பாங்க. நான் இந்த 2 கண்டென்ட்டையும் ஒன்னா ஒரே சேனல்ல போட ஆரம்பிச்சது என்னாச்சுன்னா, இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டை பார்க்குற சேனல் வீலாக் கண்டென்ட்டை பார்க்கல, வீலாக் கண்டென்ட்டை பார்க்குற ஆடியன்ஸ் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டை பார்க்கல. ஸோ லிட்டரலா யூடியூப் அல்காரிதம் கன்ஃபியூஸ் ஆகி நம்ம சேனல்ல சுத்தமா வியூஸ் இல்லாம போயிடுச்சு. இது எப்போனா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் கழிச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஸோ 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துமே லிட்டரலா வந்து டபுள் டிஜிட்ல வியூஸ் போறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து லைக் நம்ம சேனலோட யூடியூப் அல்காரிதமே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ லிட்டரலா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் வீலாக் சேனல்ல ஒரே சேனல்ல நம்ம போட வேணாம், வீலாக் கண்டென்ட்லாம் வந்து ஒரே சேனல்ல போட வேணாம்னு சொல்லிட்டு வீலாக் கண்டென்ட்டை போடுறதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சரி இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் மட்டுமே போடுவோம்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் மட்டும் போட்டேன். பட் அட் த சேம் டைம் வந்து இந்த வீலாக் கண்டென்ட்டுக்காக நான் வேற ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலா. ஸோ ட்ரீமியா, நம்ம சேனல் எப்படி ட்ரீமியா தமிழ் மாதிரி ட்ரீமியா வாண்டர்னு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுல வந்து மெக்சிகோ பத்தின வீலாக் வீடியோஸ்லாம் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல வந்து நம்ம மெக்சிகோ பத்தின வீலாக்லாம் நான் வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சேனல்ல வெறும் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் மட்டும்தான் வந்து திரும்ப நான் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டில் என்ன ஆச்சுன்னா, ஸோ ஒன்ஸ் வந்து சேனல்ல பெருசா வந்து growth இல்லை, நம்ம சேனல் வந்து யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணவே இல்லை, அந்த நம்ம சேனலோடைய வீடியோஸை யூடியூப் ப்ரொமோட் பண்ணலை. ஸோ ரொம்பவே ஆல்மோஸ்ட் ஒரு 1 year கழிச்சு லிட்டரலி ஒரு 6 months நம்ம சேனல்ல வியூஸே வரல. டபுள் டிஜிட் வியூஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் வந்து விடலை. சரி, சொன்ன மாதிரி நம்ம வந்து பாதி தூரம் வந்துட்டோம், இப்போ திரும்பவும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இத்தனை வீடியோஸ் போட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். பட் அட் த சேம் டைம் நம்ம லைஃப்ல ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும்ல, ஒரு growth-ஏ இல்லை. பட் அது growth-ஏ இல்லாதப்பையும் நம்ம வீடியோஸ் போடுறோம், ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னா ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். ஸோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ஒரு 100 வீடியோஸ் போட்டா இல்லை 200 வீடியோஸ் போட்டா, ஸோ இல்லை ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்பலாம் இந்த சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டுக்குலாம் என்னை நானே மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு கேக் கட்டிங் செலிப்ரேட் பண்றது, ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நான் பாட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். பட் அட் த சேம் டைம் நம்ம ஒரே மாதிரி வீடியோஸ் போட்டாலும் நம்மளுக்கே போர் அடிச்சிடும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஸோ வீடியோஸில் புதுசா நம்ம சொல்ற கண்டென்ட்டு கொஞ்சம் வேற விதமா ப்ரெசென்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணேன் ஆக்சுவலா. ஸோ பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி வீடியோஸ் போடுறது, அதே மாதிரி வந்து நம்ம சொல்ற கண்டென்ட்ல பிக்சர் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம சொல்ற கண்டென்ட்டே மேப் வச்சு ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு மேப் வச்சு ட்ரை பண்ணேன். ஸோ அது மேப் வச்சு ட்ரை பண்ணது பயங்கர ரீச் ஆச்சு.
ஸோ ஓரளவுக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆச்சு. ஸோ ரீச் ஆனதும் சரி நம்ம இதையே வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ மேப் வச்சு நம்ம கண்டென்ட்டை வந்து ப்ரெசன்டேஷன் பண்றப்ப ஓகே நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே மேப் வச்சே நான் வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லிட்டரலாக 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம வீடியோஸ் வந்து பல பேர்கிட்ட வந்து ரீச் ஆச்சு. ஸோ 2 இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம சேனல்ல ஒரு நல்ல ஒரு growthனே சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வந்து நான் எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ நான் அப்பெல்லாம் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் நான். பட் அதே சமயம் நிறைய பேர் இப்போ கேட்குறீங்க, கண்டினியூஸாக வீடியோஸ் போட சொல்லி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க. ஆக்சுவலாக என்ன காரணம்னா என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன் வந்து யூடியூப் இல்லாததுனால என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. ஏன்னா இங்கே வந்து ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ணுறதுலேருந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுலேருந்து வீடியோ எடிட் பண்ணுறதுலேருந்து இந்த வீடியோ எடிட்டிங் தான் இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய ஒரு டாஸ்க்குன்னே சொல்லலாம். ஸோ வீடியோ எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே நான் ஒருத்தன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அட் த சேம் டைம் வந்து இப்போ வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வேற வீடியோஸ் பார்ப்பீங்க, ஃபாரின்லேருந்து கூட வீடியோஸ் பார்க்கலாம் நிறைய பேர். ஸோ அவங்களுக்குலாம் தெரியும். ஸோ ஃபாரின் வாழ்க்கைன்றது எப்படின்றது அவங்களுக்கு தெரியும். எல்லாமே இங்கே வந்து நமக்கு நாமே தான். இங்கே நம்ம சமைக்கிறதுலேருந்து நம்ம வீட்டை ஒழுங்காக வச்சுக்கிறதுலேருந்து கடைக்கு போகிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து இதில் மெயின் ப்ரொஃபஷனையும் பார்த்துக்கிட்டு யூடியூப்பையும் பார்த்துக்கிட்டு ஸோ எல்லாமே இதை நானே பண்ணுறதுனால ஸோ எனக்கு வந்து லைக் வீடியோ போகிறதுல டிலே ஆகும். பட் அதுக்காக வந்து நம்ம இப்படியே விட போகிறது கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம டீமை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நிறைய ஃப்ரீக்வெண்ட்டான வீடியோஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம சேனலில். ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு நம்ம சேனலுடைய நேம் ட்ரீமியானா என்னன்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக ட்ரீமியான்னு ஒரு வேர்டே கிடையாது. அது ஒரு அர்த்தமில்லாத ஒரு வேர்டு தான். அது ஆக்சுவலாக 2 வேர்டோட பிளெண்ட் பண்ணி உருவாக்கின ஒரு வேர்டுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவுகள் நிறைய இருக்கும், கனவு கடல்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரீம் சி இந்த 2 வார்த்தையை பிளெண்ட் பண்ணி ட்ரீமியான்னு நான் மாத்திட்டேன். அந்த சியில் உள்ள அந்த எஸ்ஸை மட்டும் தூக்கிட்டு ட்ரீமியான்னு மர்ஜ் பண்ணி லைக் அந்த 2 வார்த்தையும் மர்ஜ் பண்ணி ட்ரீமியான்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வேர்டு தான். பட் ஸ்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக சேனலோடைய நேமா நான் வந்து வச்சுட்டேன். ஸோ இதுதான் நம்ம சேனலோடைய நேமோடைய அர்த்தம் ஆக்சுவலா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்க சூழ்நிலையில நிறைய பேர் வந்து சேனல் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க சேனல் இப்போ வந்து ஆக்சுவலா யூடியூப் வந்து ரொம்ப ஓவர் காம்படிஷன் ஆயிடுச்சு, ஓவர் சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ். ஸோ அதனால நீங்க சேனல் கிரியேட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன கண்டென்ட் போட போறீங்க? யூனிக்கான கண்டென்ட், இது வரைக்கும் யாரும் போடாத கண்டென்ட்டா என்ன இருக்கு? இல்லை ஒருவேளை ஆல்ரெடி இதே கண்டென்ட்ல வீடியோ போடுறாங்கன்னா பட் அந்த கண்டென்ட்டை விட நம்ம எப்படி டிஃப்ரெண்டா போடலாம், நம்ம எப்படி வந்து அதை வந்து இன்னும் வந்து குவாலிட்டியா நம்ம போடலாம். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் அந்த வீடியோ குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி போடுங்க. அதுக்காக நான் வந்து பெருசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வரல. நல்ல கேமரா, நல்ல வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் பண்றப்பவே இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி போடணுன்றது அவசியம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, த வே ஆஃப் ஸ்பீக்கிங். நானே வந்து இந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங் நானே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ த வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி பேசுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து த வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. நல்லா குவாலிட்டியான வீடியோ போடுங்க. ஸோ அதே சேம் டைம் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணதும் போக 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 அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. சேனல்ல வந்து புதுசான வீடியோஸ், புதுசான கண்டென்ட் கொண்டு வாங்க. வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ நிறைய உங்களுடைய சேனலோடைய நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பா வந்து உங்க சேனல் வந்து ரீச் ஆகும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாம் வந்து 10 வருஷம் கிடையாது, ஒரு 8 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்க பெருசா வந்து காம்படிஷன் இருக்காது. ஸோ நம்ம நார்மலா ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து நம்ம பேசினாலே வந்து வீடியோஸ் ரீச் ஆச்சு. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம நிறைய வீடியோஸ்ல நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் கொண்டு வரணும், டக்குனு வீடியோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரணும். ஸோ பின்னாடி எழுத்து ஓடுற மாதிரி நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் கொண்டு வரணும். ஸோ அதுமாதிரி நிறைய வீடியோ எடிட்டிங் பண்ணாதான் நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க வந்து சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணாலும் போக போக வந்து உங்க வீடியோஸை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் இப்போ இருக்க சூழ்நிலையில வந்து ஸ்டாண்ட் ஆக முடியும். ஸோ இதுவும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சேனல்ல ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல்னு இந்த 3 டாபிக்ல தான் நிறைய வீடியோஸ் போடுறோம். பட் இதை தாண்டி வேற ஒரு கண்டென்ட், வேற ஒரு டாபிக்ல வீடியோ போடணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ see you guys on next video. Bye.